ஏழரை சனி விலகிடுச்சு. சனி தான் உங்கள் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல ஜம்முன்னு போய் உட்காந்துட்டார். வாக்கியப்படி இன்னும் 2.5 வருஷத்துக்கு. திருக்கணிதம்படி ஏற்கனவே போயிட்டார். குரு வேற 7ஆம் இடத்துல வரார். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம். மன அழுத்தம் வரும். வயிறை சரியாக பார்த்துக்கணும். கட்டு ப்ராப்ளம்னு வாங்க. பெருங்குடல் சிறுங்குடல்லாம் நீங்கள் தான். மலக்குடல், இந்த 3 குடல்லையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சின்ன பிரச்சனை, பூச்சிகளால் தொந்தரவு. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏழரை சனி விலகிட்டு கூட ஏன் செல்வி சொல்கிறேன்னு, திருச்செந்தூர் நான் செல்வி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சொல்ல சாதாரண நாளில் போங்க. உங்களை ஏன் போயிட்டு வேலைக்கிழமையில் போக சொன்னது, சனிக்கிழமை போக சொன்னது, வெள்ளிக்கிழமை போக சொன்னது. வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு, மகான்கள் நாம கீர்த்தனைகள் சொல்வது, குரு பிரீத்தி செய்து கொள்வது, குங்கும பூவை தண்ணியில் போட்டு குடிப்பது. அதனால் தேகாரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹீமோக்ளோபின் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் செல்வி என்ன பண்ண முடியும்? குடும்பத்தில் மட்டும் யார் இடத்துல கோபமோ, டக்குன்னு பல்ல காட்டுறதோ, கத்துறதோ, தலையில் அடிச்சுக்கிறதோ கூடவே கூடாது. பத்திரமா பார்த்துக்கணும். துணை அல்லது துணைவியார் உங்களை கண்டிப்பாக. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகரத்துக்கு ஏழரை சனி பரிபூர்ணமான நிவர்த்தி. அப்பாடன் மூச்சு விடுங்க. ஏழரை சனி விலகிடுச்சு. சனி தான் உங்கள் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல ஜம்முன்னு போய் உட்காந்துட்டார். வாக்கியப்படி இன்னும் 2.5 வருஷத்துக்கு. திருக்கணிதம்படி ஏற்கனவே போயிட்டார். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான், ஆச்சரியம்தான். குரு வேற 7ஆம் இடத்துல வரார். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். லாபம், சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். பெரிய அளவுக்கு நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே கல்யாணத்தில் பாதிச்சிருந்தாலும் மறுமணம் நடக்கும். குடும்பத்தில் புத்திர சந்தானங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் யோகங்கள் கிடைக்கும். மன அழுத்தம் வரும். வயிறை சரியாக பார்த்துக்கணும். கட்டு ப்ராப்ளம்னு வாங்க. பெருங்குடல் சிறுங்குடல்லாம் நீங்கள் தான். மலக்குடல், இந்த 3 குடல்லையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சின்ன பிரச்சனை, பூச்சிகளால் தொந்தரவு. சரிங்க, நான் பூச்சி கோளாறு இல்லாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாரு? மகர ராசி. பார்த்துக்கணும், நல்லது நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பெரிய நன்மைகள் ஏற்படும். நடுக்கங்கள் வேண்டாம், பதட்டங்கள் வேண்டாம். நல்லா தூங்கணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏழரை சனி விலகிட்டு கூட ஏன் செல்வி சொல்கிறேன்னா, சனி தானே உங்கள் ராசிக்கு அதிபதி. ஸோ உடற்பயிற்சி பிறந்த குழந்தைந்து கை காலை தத்துக்கன்னு ஆடுறது இல்லை. அது போல் நீங்கள் ஆட்டிக்கின்னு தான் இருக்கணும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். முதுகு தண்டுவடத்துக்கு நல்லா பண்ணுங்கள். வஜ்ராசனத்தில் உட்காருங்க, மலாசனத்தில் உட்காருங்க. ரொம்ப அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். வயிற்று கழிவுகளை வெளியேற்றி விடக்கூடிய ராசிகளில் மகரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அற்புதம் நடக்கும். பெரிய செல்வந்தம் ஏற்படும். பெரிய பணவரவு ஏற்படும். போட்ட முதலீடுகள்லாம் பெரிய அளவுக்கு ஷேர் ஏற்படும். ரொம்ப நாளாக இருக்கும், என்னடா இது எல்லாமே நல்லா ஆயிடுச்சுன்னு ஆச்சரியமாக இருக்கும். வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, படிப்பில் அபிவிருத்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? மகர ராசிக்காரர்கள். வாகனங்கள்லாம் நினைச்சதெல்லாம் வாங்கலாம். ரொம்ப நாள் அப்கிரேட் பண்ணணும், அப்கிரேட் வெர்ஷன் பண்ணணும், வீடு பண்ணணும், வீடு 2 ரூம் 10ல் 3 ரூம் போகணும், இண்டிபெண்டன்ட் வீடு போகணும், வசதிகளை பெருக்கிக் கொள்ளணும், கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்ளணும், கடல் கடந்து வியாபாரத்தில் ஈடுபடணும், கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கணும், கடல் கடந்து டக்குன்னு வேலை கிடைக்கணும், படிப்பு கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராசி தான் மகரத்துக்கு. பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி ரொம்ப முக்கியம். அதே போல் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை பிள்ளையாரை போய் கும்பிட்டு கொள்ளணும். காரிய சித்தி மாலை சொல்ல 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 மகரத்துக்கு சகலத்திலும் நன்மையும் சகலத்தில் ஏற்றத்தை தரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் சொல்றச்சு எங்களுக்கு அது பொருந்தது. வாக்கியப்படி திருநள்ளாறுல கொச்சனூர்லலாம் 6/3/2026 அன்னைக்கு தான் சனி பயிற்சி. எங்கள் மனசில் அதுவே பட்டுடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் வாக்கியப்படி உங்களுக்கு சொல்லலாம் இல்லையான்னு. ஸோ அதனால் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து திருக்கணிதத்தின்படி பலன்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா இதை பார்க்காது. வாக்கியத்தின்படி பின்பற்றுபவர்கள், வாக்கியம் அவர்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சனி பயிற்சியில் ரொம்ப நாளுக்கு பிறகு, எப்பவுமே 2.5 ஆண்டுகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியது தான் இந்த சனிப்பெயர்ச்சி என்பதனால். சனிப்பெயர்ச்சின்னா ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம், பயம், ஒரு படபடப்பெல்லாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் வராரு, மேஷ ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, கடக ராசிக்காரங்களுக்கு சனி விலகுது, அஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி உள்ளே வருது. ஏற்கனவே அங்கே கேது இருக்குது டிசம்பர் வரைக்கும், 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7இல் சனி வருகிறார், 6இல் இருந்த சனி கண்ட சனியாக வருகிறார். துலாத்துக்கு இது வரைக்கும் உபத்திரம் கொடுத்திருந்த எல்லா விஷயமும் மாறி 5இல் இருந்த சனி 6க்கு போய் நன்மைகள் தரப்போகிறார். விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பூர்வ புண்ணியத்தில் போய் நிற்க போகிறார் 5ஆம் இடத்தில். தனுசுக்கு பல நன்மைகள் பல சந்தோஷங்கள் கொடுத்திருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக 4இல் போய் நிற்க போகிறார். மகரத்துக்கு 7.5 சனி எல்லா சனியும் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி தெம்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் 2இல் ராகு 8இல் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வருஷம் எண்டில் ராகு உங்கள் ராசிக்கு வராரு, 7ஆம் இடத்துல கேது வருவார், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி மட்டும் பயிற்சி கிடையாதுல்ல, மற்ற கோள்கள்லாம் பார்க்கணும். மகரத்துக்கு குருவானவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ எல்லாம் சுபகாரியங்கள்லாம் ஏற்கனவே 7.5 சனி விலகிட்டு சுபகாரியம்லாம் மகரத்துக்கு நல்லா வந்துடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக இருக்கக்கூடிய மீனராசி அவருடைய நட்பு வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நட்பு வீட்டிலேருந்து உலகத்துக்கு நல்லது நிறைய பண்ணாலும் நியாயவான், தர்மவான். அதோட குரு பயிற்சிக்கு பிறகு கடகத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக மீனத்தை பார்க்க போகிறார், அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார். இதெல்லாம் வச்சு தான் எப்படி இந்த பலன்கள் வாக்கியப்படி வருவதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருட கடைசியில் ராகு கேது பயிற்சி வருகிறது. அதில் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு, கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் மாதிரியான மற்ற கிரக பயிற்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றமும் தொற்றுநோய் உபத்திரமும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள், எல்லை பகுதியில் பெரிய பாதிப்புகள், தீவிரவாத தாக்குதல்கள், நாட்டை கபலீகரம் செய்யக்கூடியது. அண்டை நாட்டுகள் எப்படி அமெரிக்கா சத்தம் இல்லாமல் பிடிச்சது இல்லை வெனிசுலாவை, அதுபோல அதாவது பலமானவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். அது எல்லா இடத்துலையும் இப்போ நடக்கும். தொழில் மட்டும் இல்லை, நாடு பிடிக்கிறது இல்லை, மக்களே அதுக்கு ஒத்துப்பாங்க. தங்கள் வலிமை மிக்க கனிமங்கள் மற்ற விஷயம்லாம் போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எத்தனை காலம் தான் உள்நாட்டு சண்டை சச்சரவு, இந்த போதை பொருட்கள், இந்த மெக்சிகோ, இதெல்லாம் எல்லாமே ஒழித்து கட்டப்படும். போதை கீதை, சனி வராருல, குரு வீட்டுக்கு வராருல, போதை பழக்கத்துக்கெல்லாம் உலகம் முழுவதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் அந்த போதை பழக்கத்திலே பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கார்ட்டனின் மூலியமாக எதிர்ப்பார்கள், நிறைய செலவு செய்வார்கள், மக்களுக்கு திக்குமுக்காடு செய்வார்கள். மத கலவரங்கள், இனமோதல்கள், பெரும் தலைவர்கள், பிரபலங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியது, தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியது, பக்கத்து நாடுகள் மூலியமாக அதிபர்கள் கொல்லப்படுவது, நீண்ட நாட்களாக தலைமுறையாக இருக்கக்கூடிய மன்னர்கள் வாரிசுகள் அதிபர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆபத்து எல்லாமே இருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, எல்லை பகுதி பாதுகாப்பு, தலைவர்கள் பாதுகாப்பு, பிரபலங்களின் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குப்படி 2031 வரைக்குமே இருக்கும். நம்ம சொல்லின்னு தான் இருக்கும். தங்கம் 52 ரூபாயில் இருக்கிறச்ச சொல்லியாச்சு, 180 ரூபா வரைக்கும் போச்சு. 50 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா அங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 130 ரூபா அதிகம். 1 கிலோ தங்கம் வச்சிருந்தா 1,30,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். 1,28,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். வித்துட்டீங்களா?
வித்துடணும். எப்பவுமே பெரிய ப்ராஃபிட் வரணும், வித்துடணும். பேராசைப்படக்கூடாது. இந்த சமயத்தில் நான் பேசுறது கூட 160 ரூபா வித்துட்டு லாபத்தெல்லாம் எடுத்துடணும். அசல்ல அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அதே நகையை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்க நகை நிறைய பேர் சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல சொல்லுவாங்க, இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும், செயற்கை தங்கம் வரும், அந்த தங்கம் வரும். நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த முறையை அமெரிக்கா கண்டுபிடித்துருவாங்க. தங்கம் தான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்க. 2028 2031 வரைக்கும் எப்பவுமே முதலீடை சேஃப்டி பண்ணிட்டு அசல்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். வந்துக்கினே இருக்கணும், வரணும். போட்டது 52 ரூபா, 180 ரூபா வந்தது, 160 ரூபா வந்தது, வித்துட்டு வர வேண்டியதானே. 160 ரூபான்னா கூட எவ்வளோ, 52 மைனஸ் பண்ணிட்டா 108 ரூபா ப்ராஃபிட். 1 கிலோ வாங்கியிருந்தா எவ்வளோ, கிட்டத்தட்ட 1,08,00,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். அதை வேற நல்ல விஷயத்துக்கு முதலீடு பண்ணிட்டு திருப்பி 52 ரூபாவை வேற ஏதாவது முதலீடு பண்ணு. தங்கத்தை முதலீடு பண்ணுங்க, வேற எதுல வேணுமோ பண்ணிக்க. இப்படிதான் பண்ணணும். கிடைச்சது இல்லை, திருப்பி அதிகமாக விலை இருக்கிறச்ச போய் வாங்கிறது. அப்புறம் செல்வி சொன்னாருன்னு வாங்கினேன். இப்போ வாங்கினா கூட லாங் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரே நாளில் வராதுன்னு நான் அன்னிலேருந்து சொல்கிறது தான். ஸ்திரமே இருக்காது. 2031 வரைக்கும் தங்கம் தான் கரெக்டாக இருக்கும். என்ன டெக்னாலஜி வந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு உண்டு. அதனால் பயப்படாது. அதனால் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய புலிகள்லாம் சூறப்புலிகள்லாம் எதோ சொல்லுவாங்க. காசா பணமா சொல்லிட்டு போகிறது தானே. கேட்டால் பெரிய முதன்மையான முதலீட்டாளர்கள்லாம் சொல்லுவாங்க, எப்படி நம்மளுடைய பண்டைய கலாச்சார மரபுபடி மரபு அரிசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சாமை, விறகு, தூய மல்லி, அந்த மல்லி எல்லாம் உயிர் வந்ததோ, தங்கம் எந்த காலத்திலிருந்து இருக்கிறதோ, மன்னர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் எப்பொழுதுமே போற்றுதலுக்குரியதாக தான் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.